ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வெறும் வயித்துல நெல்லிக்காய் ஜூஸ் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் தண்ணி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துகிட்டு வரதுனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த நெல்லிக்காயோடைய 10 முக்கிய பயன்களையும், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் இதை எடுக்கிறப்ப, எப்படி எடுக்கணும், எந்த நேரத்தில் எடுக்கணும், எந்த முறையில் எடுக்கணும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுடைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நிறைய இது டெய்லி அப்டேட்டடாக வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்த நெல்லிக்காயில் அதிகப்படியான விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதோட மெயினான ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உங்களுக்கு எளிதில் எந்த ஒரு நோயும் தொற்றாத வகையில் இது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கால நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய செரிமானம் சீராக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அளவாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஏஜ் ஃபேக்டர் பொறுத்து இது அளவுகள் அப்படிங்கிறது மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின் கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னில் கொலோஜன் அப்படின்றதோடைய உருவாக்கத்தை ஆதரிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் கிளியரன்ஸ்க்கும் அண்ட் அதோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது மெயினான விஷயங்க, முடி நல்லா அடர்த்தியாக கருமை நிறத்தில் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது. நீங்கள் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறதுனால முடி உதிர்வு குறைஞ்சி அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கும் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் எடுத்துக்கோங்க. அஞ்சாவது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆய்வுகளே சொல்லுது. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நெல்லிக்காயில் அதிகமாகவே இருக்குது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ஹெச்டிஎல்லை மேம்படுத்துறதுக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஆறாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்த சர்க்கரை அளவை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அருமருந்துனே சொல்லுவேன். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சே இது உதவுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், உங்களுக்கு சர்க்கரையோட வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா இது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுங்க. ஏழாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பாதுகாப்பாக இருக்குது. உடலில் செல்கள் ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறோம். குறிப்பாக நம்ம உடம்புல நிறைய டெட் செல் இருந்தால் கூட அதை க்யூர் பண்ணி நல்ல ஹெல்த்தி செல்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எட்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில ஆய்வுகளில் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு அருமருந்து. ஒன்பதாவது, உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய உடல் சோர்வை தடுக்கிறதுக்கும் நம்ம உடம்புல அதிகப்படியான சத்துக்களை தரக்கூடிய புத்துணர்ச்சியான ஒரு பானம் அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கலாம். பத்தாவது, உடலோட ஆரோக்கியத்தை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஃபுட் சைக்கிளோட இந்த ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உங்கள் ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையே இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காய் தண்ணீரை எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, 2லேருந்து 3 நெல்லிக்காயை குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணியே எடுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே எடுக்கிறா இருந்தாலும் எடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். அந்த நெல்லிக்காயோட ஒரு கொத்து அளவு, அதாவது ஒரு இனுக்களவு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே பெப்பர் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் ஏன் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம உடம்புல காலையில் வெறும் வயித்துல எடுக்கிறதுனால தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெப்பர் அப்படிங்கிறது நெல்லிக்காய் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தேன் கலந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் தேன் எடுத்துக்க வேண்டாம். இது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது பிளட் தின்னர் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பீங்களா, அப்படி இருக்கிறவங்க, அடிக்கடி அமிலத்தன்மை உள்ளவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் வர்றவங்க, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கவங்க, இவங்க எல்லாருமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.